இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையலில் கார தோசை பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன் பார்ப்போம். அதாவது இட்லி மாவு தான், நம்ம நிறைய தோசை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி காலையிலையும் தோசை நைட்லேயும் தோசை அப்படின்னு சின்ன குழந்தைங்க கேட்பாங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இது கொஞ்சம் மாறுதலாக செய்து கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு கார தோசை பண்ணி காட்டுறேன். அதை எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இட்லி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு இட்லி மாவுக்கு 1/4 கப்பு கடலை மாவு. அதுக்கு வந்து காரம் ஒரு 5 வத்தல் எடுத்திருக்கேன். பூண்டு பல்லு சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10-15 பூண்டு பல்லு. இப்போ வந்து நம்ம இந்த வத்தலையும் பூண்டையும் மிக்சியில் ஓட விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக பேஸ்ட்டாக எடுத்து ஃபஸ்ட்டில் பேஸ்ட்டாக எடுத்துக்குருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். வத்தலையும் பூண்டையும் மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த இட்லி மாவில் கடலை மாவு 1 கப்புக்கு 1/4 கப்பு, 4 கப்பு மாவு எடுத்துருந்தீங்கன்னா 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதையும் ஊற்றிடுவோம். கொஞ்சம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே இட்லி மாவுக்கு உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். இப்போ வந்து இந்த கடலை மாவு போட்டதுனால கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டுக்குருவோம். உப்பு போட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். புளிக்கட்டும். நல்லா கரைச்சி நல்லா ஒன்று போல் கரைச்சி வச்சுருங்க. மாவை கரைச்சாச்சு. இப்போ இது அப்படியே 2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்த்து நம்ம தோசை வறுக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். கார தோசைக்கு மாவு கரைச்சி வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன், மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குருவோம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ தோசைக்குள்ள கார தோசைக்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தோசை வறுப்போம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு, சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து மாவை ஒரு கரண்டி எடுத்து அப்படி ஊற்றி நல்லா தடவி விட்டுருவோம். நல்லா இதே மாதிரி தடவி விட்டு மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து லைட்டாக மேலே அப்படி ஊற்றிடும். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போடுவோம். இப்போ தோசை எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.